ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே சிம்பிளான உப்புமா தான் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செய்ய தேவையான பொருட்கள் 200 கிராம் ரவை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி 5, பாதாம் 5, ஒரே ஒரு மிளகா, கடுகு, 2 வெங்காயம், கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வேர்க்கடலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கப்பும் ஃபஸ்ட் டைம் மைனஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ரவையோட வெயிட் மட்டும் தான் 200 கிராம். முந்திரி திராட்சை முந்திரியும் பாதாம் உங்களோட ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேணாம்னா விட்டுடலாம், உங்கள் இஷ்டம். பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்கங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உப்பா செய்யறதுக்கு ரெடி பண்ணலாம். வெங்காயத்தை அரிஞ்சு வச்சாச்சு, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சாச்சு, பச்சை மிளகா 2 கீறி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவையை போட்டு ரவையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 200 கிராம் ரவை அளந்து வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த 200 கிராம் ரவையை இதில் போட்டுடலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரவையை நம்ம வறுத்து வச்சாச்சு, இன்னும் சூடாக இருக்குது. இது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ரவையை. இப்போ 1 கப்பு ரவைக்கு நம்ம ஒரு 2.5 கப்பு தண்ணி எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கலாம். இந்த கப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரவை எடுத்துருக்கோம். 200 கிராமு அளந்து நம்ம இப்போ இதில் 1 கப்பு நம்ம ரவை எடுத்தோம். அதனால் நம்ம 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டரை கப்பு தண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம தனியாக லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் வேணால் நெய் போடுங்க, இல்லை எண்ணெயில் செய்யணும்னாலும் நீங்கள் எண்ணெயில் செய்யலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய். இது வீட்டிலே காசி வச்ச நெய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைனா எண்ணெயில் கூட செய்யலாம். நீங்கள் உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம் தான். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமையும் முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரியும் பாதாமையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதில் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகா. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா கம்மியாக போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்புலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துலாங்க. உப்பு போட்டாச்சு. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா எல்லோ கலர் வந்துடும். இந்த லைட்டாக எல்லோ கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துலாங்க. ரொம்பலாம் போடல, கொஞ்சமாக.
வெங்காயத்தை ரொம்ப வதக்காமல் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா உப்புமாவில் சாப்பிட நல்லா இருக்காது. நம்ம இந்த கண்ணாடி பதம் வந்த உடனே இதில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற வெது தண்ணியை இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 2.5 கப் தண்ணி போட்டுக்கலாம். ரொம்பலாம் கொதிக்க வைக்கல, இப்போ இதிலே கொதிச்சிடும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் ரவையை சேர்த்துலாம். கட்டி கட்டாத அளவுக்கு கைவிடாமல் கலருங்க. பாதாம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால போகிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க. லைட்டாக மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா உடனே ரெடி ஆகிடும் சார். இப்போ நம்ம உப்புமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். அப்புறம் முந்திரியும் நம்ம பாதாமும் போட்டலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உப்புமாவுக்கு வந்து சட்னி அரைக்க போகிறோம். கொஞ்சோண்டு வறுத்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை போட்டோம். கொஞ்சோண்டு புளி, ரொம்ப ஜாஸ்தியாகனா புளிப்புக்காக கொஞ்சோண்டு புளி, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை நம்ம இந்த வேர்க்கடலையோடு வறுத்து வச்சுருக்கோம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு தேங்காய். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த பின்னாடி இருக்கிறது பிடிக்காது. அதோட போட்டிங்கன்னா சட்னி டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் குழந்தைங்க பித்தம் வருன்றதுக்காக அதை பின்னாடி இருக்கிறத எடுத்துட்டேன். தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு போட்டு இதை சட்னியில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்புமாவும் சட்னி ரெடி. வாங்க நம்ம கெஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உப்புமாவும் சட்னி நம்ம கெஸ்ட்டு கொடுத்தாச்சு. சாப்பிட்டு எப்படி இதுன்னு சொல்லிட்டாங்க.